தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வீட்டில் கட்டப்பட்டிருக்கும் பதாகை சர்ச்சையை கிளப்பும் விமல். மன்னார் மாவட்ட மீனவர்கள் பிரச்சினை குறித்து ஆராய நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல். மேவின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். கோட்டாபயவுக்கு குளிப்பறைத்தவரின் சகாக்கள் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். அரச மதமும் தனியார் காணியும் யாழ் பல்கலையில் தையிட்டியை முன்னிறுத்திய ஒரு கலந்துரையாடல். ஏப்ரலில் இலங்கை சந்திக்கப் போகும் பொருளாதார சரிவு முதலீட்டாளர்களை அச்சப்படுத்தும் செய்திக்கு அனுர பதிலடி. யாழில் 36 வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். யாழ்ப்பாணம் வல்வடித்துறையில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்த வீட்டை 3 தட்டு கொண்ட கட்டமாக நிர்மாணித்து கலாச்சார மத்திய நிலையம் மற்றும் நூலகம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அந்த கட்டடத்தின் முன்னால் கட்டப்பட்டுள்ள பதாகையில் கௌரவத்திற்குரிய தமிழீழத்தின் ஜனாதிபதி என குறிப்பிடப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ புலனாய்வுத்துறை பிரதானி துபான் சுரேசாலை என்ன செய்தார் என்ற துணிப்பொருளில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் இதெல்லாம் கொண்டிருக்க வேண்டியுள்ளது. யுத்தத்தில் அவயங்களை இழந்த ராணுவத்தினருக்கு ராணுவ மற்றும் போர் கட்டமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ முகாம்களை அகற்றி வருகின்றனர். இன்று நாட்டில் பலத்த படையை விட்டு செல்லுவோர் அதிகரித்துள்ளது. நாட்டில் தலைவரைய பாதுகாப்பு படையின் வலிமையை குறைத்து மதிப்பிடுவதாலே பாதுகாப்பு படையை விட்டு செல்வோர் அதிகரித்துள்ளனர். தொடர்ச்சியாக ராணுவத்தை பலவிளக்க செய்வதற்காகவே தொடராக பாதுகாப்பு படையினர் கைது செய்யப்படுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மீனவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை அடுத்து கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று மதியம் மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நிஜாகரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் இலங்கை கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த கலந்து கொண்டதோடு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், ஜெகதீஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். உளவு இயந்திரங்கள் பயன்படுத்தி கரைவளை தொழில் மேற்கொள்வதற்கு விதிக்கப்பட்ட தற்காலிக தடையால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஜனாதிபதி மட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மன்னார் கடல் பகுதி ஏனைய இடங்களை விட மாறுபட்டது என்றும் அங்கு கடலடி தாவரங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொழிலை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பட்டிவளை மற்றும் சுருக்கு வழி தொடர்பான பிரச்சினைகளும் ஆராயப்பட்டன. நாரா நிறுவனத்தின் மூலம் ஆய்வுகளை மேற்கொண்டு 2 மாதங்களுக்குள் தகுந்த தீர்வை வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். மீனவர்களுக்கான பாடு மற்றும் மீன்பிடித்துறைகள் வழங்குவது குறித்தும் கடலரிப்பு தடுப்புக்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டன. இந்திய மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான நீண்டகால பிரச்சினை குறித்து இக்கூட்டத்தில் கருத்து பரிமாறப்பட்டது. பல மீனவர்களின் கோரிக்கையை அடுத்து கடந்த 25ஆம் தேதி இடம்பெற்ற மன்னார் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மீனவர்களின் கோரிக்கை தொடர்பாக நேரடியாக கடற்தொழில் அமைச்சரோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய பிரச்சனை அவசரமாக தீர்த்து வைக்க வேண்டிய அல்லது கலந்துரையாடப்பட வேண்டிய விடயம் என்ற வகையிலே இன்றைய தினம் கடற்தொழில் அமைச்சிலிருந்து அதன் மீன்பிடி பணிப்பாளர் அவர்களும் அதே போல கடற்தொழில் அமைச்சினுடைய பிரத்யேக செயலாளரும் இன்றைய தினம் மன்னாருக்கு விஜயம் செய்திருந்தார்கள். அந்த வகையிலே மீனவர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றது. அங்கே மீனவர்களுடைய கோரிக்கை சிறப்பாக அவர்களுடைய அந்த கரைவலை தொடர்பான பிரச்சனை, அதாவது உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழிலை மேற்கொள்வது தற்பொழுது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதனால் மீனவர்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் என்ற ரீதியிலே அவர்களது கோரிக்கைக்கு அமைவாக இன்றைய தினம் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்திலே இது மட்டுமல்லாமல் இன்னும் பல விடயங்கள் ஆராயப்பட்டன. கரைவலை தொடர்பாக ஜனாதிபதி மட்டத்திலே கரைவலை தொடர்பான இலங்கைக்கான சங்கம் ஜனாதிபதியுடன் ஏற்பட்ட அந்த கலந்துரையாடலிலே ஏற்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவாக அவர்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இது தொடர்பாக மன்னார் மீனவர்களுடைய கருத்து இங்கு தெரிவிக்கப்பட்டது. மன்னார் பிரதேசம்
ஏனைய கடல் பிரதேசங்களை விட கடல் அடியிலே இருக்கின்ற தாவரங்களோ ஏனைய விடயங்கள் பாதிக்கக்கூடிய வகையிலே இல்லை என்று சொல்லியும் இந்த பூகோள அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு தொடர்ந்து அந்த தொழிலை செய்வதற்காக கோரிக்கை விடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களும் அது தொடர்பாக கோரிக்கை விட்டிருந்தோம். எனினும் இங்கு வந்திருந்த பணிப்பாளர் விரைவாக அதற்காக அமைக்கப்பட்டிருந்த குழுவுடன் கலந்துரையாடி பொருத்தமான ஒரு தீர்வை விரைவாக பெற்றுத்தருவதற்காக கூறியிருந்தார். அதை விட பட்டிவலை தொடர்பான விடயங்களும் ஆராயப்பட்டது. அதற்கு வருகின்ற 2 மாதங்களுக்குள்ளே நாரா நிறுவனத்தின் ஊடான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த தொழில் தொடர்பாகவும் அதற்கு எதிர்ப்பு இருப்பதன் காரணத்தினால் முழுமையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதற்கு பொருத்தமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல் சுருக்குவலை தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மீனவர்களுக்கான பாடு வழங்குவது தொடர்பான விடயங்களும் அதே போல் மீன்பிடி துறைகள் வழங்குவது தொடர்பான விடயங்களும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மீன்பிடி துறைகள் வழங்குவது தொடர்பாக மீனவர்களுக்கு சாதகமான வகையிலே அதை தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்காக வர்த்தமானி பிரசுரிக்க இனம் காணப்பட்டு வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டு அவர்களுக்கான தொழில் புரிவதற்கான இடங்கள் வழங்குவதாக இங்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடலரிப்பு தொடர்பான விடயங்கள் இங்கு முன்வைக்கப்பட்டன. அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக சாதகமான முறையிலே தீர்வுகள் மீனவர்களுக்கு வழங்கப்பட முடியும் என்ற வகையிலே இங்கு கூறப்பட்டது. இன்றைய தினம் ஒரு சுமூகமான கலந்துரையாடலாக இருந்தது. இந்த கலந்துரையாடலை உண்மையை கடற்தொழில் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை கேட்டபோது உடனடியாக 25ஆம் தேதி நாங்கள் கோரிக்கை விட்டிருந்தோம். 27ஆம் தேதி இதுக்கு அவர்கள் இந்த கலந்துரையாடலுக்கு தன்னுடைய அமைச்சிலிருந்து அலுவலர்களை அனுப்பியமைக்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் இந்த துறை அதாவது இந்த பட்டிவலை தொடர்பாக கடலிலேயும் சென்று நேரடியாக பார்வையிட்டிருந்தார்கள். எனவே இந்த மீனவர்களுக்கு சாதகமான முறையிலே தங்களுடைய தொழில்களை புரிய வேண்டும், அதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே என்று எங்களது ஒட்டுமொத்தமான கோரிக்கையாக இருந்தது. நிச்சயமாக அவற்றுக்கான விரைவான தீர்வுகள் அரசினால் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. விரைவுபடுத்தி அந்த தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நிச்சயமாக மன்னார் மாவட்டம் சார்பாக தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. உண்மையிலேயே இந்தியா இலங்கை என்பது மிகவும் அண்மையில் உள்ள அயல் நாடு இரண்டுக்கான ராஜதந்திர ரீதியிலான தொடர்புகள், நெருக்கமான தொடர்புகள் நிறையவே இருக்கின்றன. இந்த பிரச்சனை இன்று நேற்றல்ல, பல ஆண்டு காலமாக இருந்து வருகின்ற பிரச்சனை. இதற்கு ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இந்தியா இலங்கையினுடைய ஒரு சகோதர நாடு என்ற வகையிலான ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கைக்கு அவ்வப்போது பாரிய பிரச்சனைகள் அல்லது அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது உடனடியாக உதவுகின்ற நாடு இந்தியா என்ற வகையிலே சரியான முறையில் ராஜதந்திர ரீதியிலே இதை அணுகி இதற்கான தீர்வை காண வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. இப்பொழுது இன்றைய தினம் பணிப்பாளர் அவர்களும் கூறியிருந்தார், அவர் இந்தியா சென்றிருந்த போது அங்குள்ள மீனவர்களுடன் கலந்துரையாடியதாக. எனவே இதற்கான சரியான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு விரைவாக ஒரு சுமூகமான தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் என்ற ரீதியிலே ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முனைப்பு காட்டி வருகின்றார். நிச்சயமாக 2 மீனவர்களும் 2 தரப்பும் பாதிக்காத வகையிலான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றபடியால் அதற்கு சாதகமான வாய்ப்புகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அளவிலான செயற்பாடுகளை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு பொருத்தமான தீர்வு விரைவில் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். முன்னாள் அமைச்சர்களான மேர்வின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக கம்பகா மேல் நீதிமன்றத்தினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியொன்றை போலி உறுதிப்பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலே இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது மேல் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் 2 உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு இன்று இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பான குற்றப்பத்திரிகைகள் வாசித்து காட்டப்பட்டன. முன்னாள் அமைச்சர்களை தவிர சரத் எதிரிசிங்க, அஜித் மில்ரோய், ஜெயந்த கப்ரால் மற்றும்
மற்றும் நவீன் வீரகோன் ஆகியோரை இவ்வாறு குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்ட ஏனைய பிரதிவாதிகள் ஆவர். இதன்போது அனைத்து பிரதிவாதிகளையும் பிணையில் விடுவித்த கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி நயனா செனவரத்ன வழக்கை மீண்டும் மார்ச் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார். கோட்டபய ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரை நம்பிக்கைக்குரியவர்களாக அமெரிக்க புலனாய்வு பிரிவினருக்கு சார்பாக செயற்பட்டதாக அசங்க அபயகுணசேகர முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு கோட்டபய ராஜபக்ச இதுவரை மறுப்பு தெரிவிக்கவில்லை. அசங்க அபயகுணசேகர எழுதிய விண்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற நூலுக்காக 3 வருடங்கள் அதிமுக்கிய நபர்களிடம் அவர் பேட்டி எடுத்துள்ளார். அந்த வகையில் கோட்டாபயவுடன் அவரின் வீட்டில் 2 மணி நேரம் நடந்த பேட்டியில் இந்த தகவல்களை குறிப்பிட்டதாக அசங்க தெரிவித்துள்ளார். இவர் குறிப்பிட்ட கருத்துக்களில் இருந்து தொகுக்கப்பட்ட விடயங்கள் கோட்டபய ராஜபக்சவின் சிந்தனை குழுவாக கருதப்பட்ட பாத்ஃபைண்டர் ஃபவுண்டேஷன் என்ற அரசு சார்பற்ற அமைப்பு மிலிந்த மெரகொடவால் தொடங்கப்பட்டது. அதில் அங்கம் வகித்தவர்களை கோட்டபயவின் சுற்றியிருந்ததாக அசங்க அபயகுணசேகர மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார். அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே அந்த அமைப்பின் முக்கிய உறுப்பினராக இருந்தார். அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே இலங்கை கடற்படையின் 18வது கடற்படை தளபதியாக பணியாற்றியதுடன் பின்னர் வெளிவிவகார அமைச்சின் செயலாளராகவும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் வெளிவிவகார ஆலோசகராகவும் பணியாற்றியவர். மேலும் CIA-வால் பாதிக்கப்பட்ட மற்றொரு நபராக கோட்டபய ராஜபக்ச குறிப்பிட்டவர் அவரது வெளிவிவகார ஆலோசகராக இருந்த அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே ஆவார். தன்னை சிக்கலில் ஆழ்த்த நடவடிக்கை எடுத்தவர் எனவும் இதன் மூலம் கோட்டபய ராஜபக்ச தெரிந்தே CIA-உடன் தொடர்புடைய நபரை பாதுகாப்பு செயலாளராக வைத்திருந்தார் மற்றும் தொடர்ந்து பதவியில் வைத்திருக்க நடவடிக்கை எடுத்தார் என்ற குறிப்பு வெளிப்படுகிறது. அசங்க அபயகுணசேகர வெளியிட்டுள்ள தகவலின்படி கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதியின் முழு பாதுகாப்பு வளையமும் அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதை அவருக்கே நேரடியாக கோட்டபய ராஜபக்ச தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். தனியார் காணியை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரை முன்னிறுத்திய கலந்துரையாடல் அரச மதமும் தனியார் காணியும் எனும் பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினால் ஒழுங்கமைப்பில் இன்று பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மத சின்னங்களை முன்னிறுத்திய நில ஆக்கிரமிப்புகளில் முதன்மையான தையிட்டி விவகாரத்தில் அரச மதத்தை மையமாக கொண்ட தனியார் காணி உரிமைகள் தொடர்பாக எழுந்துள்ள சமூக மட்ட அரசியல் மற்றும் மனித உரிமை பரிணாமங்கள் மற்றும் இனத்துவ அரசு என்பவை தொடர்பில் இக்கலந்துரையாடல் விவாதிக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி திருவரங்கன், மூத்த சட்டத்திரணி கலாநிதி குருபரன், வலி வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தன் மற்றும் தையிட்டி விகாரையினால் நிலத்தினை இழந்த திருமதி சுகுமாரி ஆகியோர் குறித்த கலந்துரையாடலில் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற இக்குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், கயேந்திரகுமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், வடக்கு கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் வரதராஜா பெருமாள், வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், கல்வியாளர்கள், ஊழியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரலில் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என முதலீட்டாளர்களை அச்சப்பட வைக்க அரசியல்வாதிகள் முயல்கின்றனர் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த வருடத்தில் இவ்வாறு பல்வேறு மாதங்களை குறிப்பிட்டனர். ஆனால் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். அனுராதபுரம் கொரககவ வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற ஹிமிகம பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது பொருளாதார பயணம் சுமூகமாக முதலீட்டாளர்களுக்கு முதலீடு செய்வது தொடர்பில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. பொருளாதாரம் தொடர்பில் அவநம்பிக்கை இருக்கும் நாட்டில் எந்த முதலீட்டாளரும் முதலீடு முன்வருவதில்லை. சாதாரண மக்களுக்கு பொருளாதார நன்மைகள் சென்றடைய வேண்டும். இந்த வருடம் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க இருக்கின்றோம். வீடற்றவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும். டிட்வா சூறாவளி காரணமாக மேலும் 20,000 வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியுள்ளது. 6,000 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. சுமார் 17,000 வீடுகள் மீள குடியேற உகந்தவை அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மொத்தமாக 51,000 வீடுகளை கட்ட வேண்டியுள்ளது. பதாதைகளை அமைப்பதற்காக மாகாண சபைகளுக்கு 15,000 மில்லியனுக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமிய வீதிகள் அதன் ஊடாக நிர்மாணிக்கப்படும். கிராமிய வீதிகளை நிர்மாணிக்க வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு 25,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 36 வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 2 நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட ஒரு கோயிலை முழுமையாக விடுவிக்குமாறு உள்ளூர் தமிழ் சைவர்கள் மீண்டும் ஒருமுறை பொறுப்பான அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் வலிகாமம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இலங்கை ராணுவம் தமிழர்களின் தனியார் காணியை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நோக்கிலேயே மாற்றுப்பாதையை விரிவுபடுத்தும் பணியை ஆரம்பித்துள்ளதாக போதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். தனியார் காணியூடாக ஸ்ரீ ராஜராஜ
ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்ல ராணுவத்தால் அமைக்கப்பட்ட வீதியை அகலப்படுத்தும் முயற்சி உள்ளூர்வாசிகளின் எதிர்ப்பினை அடுத்து ராணுவத்தால் கைவிடப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி அம்மன் கோயிலும் அதன் சுற்றுப்புற பகுதியும் ஜூன் 15, 1990 அன்று உயர் பாதுகாப்பு வளையமாக அறிவிக்கப்பட்டது. மே 2022 முதல் விசேட அனுமதியின் பின்னர் ஒரு சிலருக்கு மாத்திரம் கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. போர் தீவிரமடைந்ததால் ஜூன் 2006 அந்த அனுமதியும் நிறுத்தப்பட்டதோடு நல்லாட்சி அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சரான விஜயகலா மகேஸ்வரன் 9 வருடங்களுக்கு பின்னர் முதல் முறையாக அப்பகுதி மக்களுடன் கோயிலுக்கு சென்றார். பிப்ரவரி 3, 2015 மகா சிவராத்திரி முதல் ராணுவ அனுமதி பெற்றவர்கள் மாத்திரமே கோயிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டதாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய நிர்வாக குழு கூறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் ஜூன் 24, 2023 அன்று வடக்கில் 234 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதையொட்டி சைவர்கள் மீண்டும் ஆலயத்தில் வழிபட அனுமதிக்கப்பட்டனர். எனினும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை என்ற நோக்கத்துடனேயே விதிக்கப்பட்டது. கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையை ஆக்கிரமித்துள்ள ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் உட்பட தமிழ் மக்களின் தனியார் காணிகளில் ஆலயத்திற்கு செல்வதற்காக தற்காலிகமான பாதை அமைக்கப்பட்டதாக பிரதேசத்தின் குடிமக்கள் சமூக அமைப்பு பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையை அதை சுற்றியுள்ள பல ஏக்கர் நிலத்தையும் ராணுவம் இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் தமிழ் மக்களின் தனியார் நிலங்கள் வழியாக கோயிலுக்கு செல்லும் தற்காலிக பாதையை நிரந்தர பாதையாக மாற்றும் நோக்கத்துடன் ராணுவத்தினர் பிப்ரவரி 16 பணியை ஆரம்பித்தனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் எதிர்ப்பை அடுத்து கைவிட்டதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தலைவர் சோமசுந்தரம் சுகிர்தன் தெரிவிக்கின்றார். ராணுவத்தின் முயற்சிகள் குறித்து தெல்லிப்பளை பிரதேச செயலகம் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதேச சபை தலைவர் கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதைக்கு அருகில் தற்போது ராணுவ முகாம் இல்லாவிட்டாலும் ராணுவ வாகன பழுது பார்க்கும் நிலையம் ஒன்று இன்னும் அந்த இடத்தில் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார். வாகன பழுது பார்க்கும் நிலையத்தை உடனடியாக அகற்றவும், ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்லும் பழைய வீதியை பக்தர்களுக்காக திறக்கவும், கோயிலுக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குமாறும் பிரதேசத்தின் தமிழ் சைவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் மக்களின் விவசாய நிலங்கள் வழியாக ராணுவத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக வீதிக்கு பதிலாக கோயிலுக்கு செல்லும் பழைய வீதியை விடுவிக்க வேண்டும் என வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் சுப்பிரமணியம் ரொசாந்த்குமார் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் காணியில் பாதி ராணுவத்தின் கீழ் உள்ளது. அவர்கள் இந்த விவசாய காணிகள் வழியாக ஒரு வீதியை அமைத்து மக்கள் அதை மீண்டும் பயன்படுத்த அனுமதிக்கின்றனர். இந்த கோவிலுக்கு செல்லும் பழைய வீதியை விடுவிக்கப்படுவதை தடுக்கும் முயற்சியாகும். அதாவது அவர்கள் வீதியை மாற்றுகிறார்கள். அவர்கள் இந்த தற்காலிக வீதியை அமைக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் மக்கள் பழைய வீதியை கோருகின்றனர். பழைய வீதியை நிச்சயமாக விடுவிக்க வேண்டும். ராணுவத்தால் அமைக்கப்பட்ட வீதியால் சில தனியார் காணிகள் பிரிக்கப்பட்டுள்ளதாக பொது பிரதிநிதிகள் கூறுகின்றனர். மேலும் தற்காலிக வீதியை நிரந்தரமாக மாற்றினால் மக்கள் தமது காணி மீதான உரிமையை இழக்க நேரிடும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். வைத்தியர்கள் மற்றும் பொது சுகாதார அமைப்பை பாதிக்கும் நீண்டகால பிரச்சினைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு எழுத்துப்பூர்வ ஒப்பந்தங்களை அரசாங்கம் மதிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு முழுவதும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடங்க முடிவு செய்துள்ளது. நாட்டின் இலவச சுகாதார சேவையை வலுப்படுத்தும் மருத்துவமனைகளில் உள்ள முறையான குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதும் எந்த ஒரு நிர்வாகத்திற்கு முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றாலும் தற்போதைய அரசாங்கத்தின் அந்த பொறுப்பை தவிர்ப்பதாக தெரிகிறது என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் பிற தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு போதுமான நேரம் வழங்கிய போதிலும் அவர்களின் கவலைகளை தீர்க்க அர்த்தமுள்ள அல்லது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று சங்கம் குறிப்பிட்டது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகளில் பின்வருவன அடங்கும். அனைத்து மருத்துவர்களையும் உள்ளடக்கி இலங்கை மருத்துவ சேவை என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு சேவை பிரிவை நிறுவுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை பெறுதல், இடையூறு மற்றும் தன்மை மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவை புதுப்பித்தல், சுற்றறிக்கை 22 கீழ் 99 படி போக்குவரத்து சிக்கல்களை நிவர்த்தி செய்தல், கூடுதல் கடமைப்படியை நிலையான படியாக மாற்றுதல், ஆராய்ச்சி கொடுப்பனவுகள் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பது, முதுகலை படிப்புகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்தல், சுகாதார அமைப்பிற்குள் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களின் பணிப்பிரிவை புதுப்பித்தல், மேற்கண்ட விஷயங்களை தீர்க்க நிதி அமைச்சகத்துடன் காலக்கெடுவுடன் கூடிய விவாதங்களை தொடங்குதல். இதன்படி நாடு தழுவிய 7 தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறியுள்ளது.